எங்களுடைய கண்டிஷன்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு 15 கண்டிஷன்ஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த 15 கண்டிஷன்களை மிக தெளிவாக இருக்காங்க. அந்த 15 கண்டிஷன்லையும் இவங்க ஏற்பாங்களான்னு எனக்கு தெரியல. 30 நாள் தான் ஆகுது. ஆனால் அவங்க ஒரு 10 ஆண்டுகள் போருக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அவர்கள் இந்த போரை நிறுத்துறது தயாராக இல்லை. நீ முடிவுக்கு வரணும்னா மொத்தமாக பேசி முடிப்போம்ன்றாங்க. அப்போ அந்த முடிவில் அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் இல்லை, அந்த முடிவில் வளைகுடா நாடுகள் அத்தனையும் இருக்குது. இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்குது, இந்த பக்கம் ஈரான் இருக்குது, நடுவில் வளைகுடா நாடுகள் நிறைய இருக்குது. அப்போ அங்கே ஒமான் இருக்குது, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது, சவுதி இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, கத்தார் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்த போரில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஈரான் என்கிற ஒரு நாட்டை சுற்றிலும் அமெரிக்க தளங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஆயுதங்களின் வழியே அமைதியை நீங்கள் அடையவே. நீங்க உடம்பெல்லாம் அருவாளை தொங்க விட்டுக்கிட்டு உங்களுடைய கீச்சைன் வரைக்கும் எல்லாம் அருவா டிசைன்ல வச்சுக்கிட்டு நான் அமைதியின் தூதுவர்னு சொன்னா அது எப்படி இருக்குமோ, அது எவ்வளவு நகைப்புக்குரியதா இருக்கும். அப்படித்தான் அப்ப அமெரிக்கா முதலில் அமைதியை விரும்புகிறதா, இஸ்ரேலுக்கு அமைதியின் மீது ஏதாவது நாட்டம் இருக்கிறதா என்றால் இஸ்ரேலின் வரலாற்றிலும் எங்குமே அமைதி இல்லை. அவர்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 1947 இன்று வரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குரங்கின் கையில் கொடுத்த அப்பத்தை போல பாலஸ்தீனத்தை பிச்சு போட்டு இன்னைக்கு பாலஸ்தீனம் சின்ன டாட்ஸாகவும் இவங்க எப்படி ஒரு நிலமாக மாறி இருக்காங்க. சரி, இவங்க இவ்வளோ பெரிய நிலத்தில் இருக்காங்களே, இது இவங்களுடைய அறுதியான எல்லையா என்றால் இல்லை. அவர்கள் தினசரி இரவு தங்கள் எல்லையை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். தினசரி தூங்கி எந்திரிக்கும் போது அந்த எல்லை எதிரியின் நாட்டுக்குள் போயிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அவர்களுக்கு இந்த வளைகுடாவில் நடந்த எல்லா போர்களுக்கு காரணம் இஸ்ரேலும் நத்தன்யாகும் தான். இந்த உறவில் இந்தியா இன்னும் சரியாக இருந்திருந்தால் இந்நேரம் இந்தியா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான மத்தியஸ்தம் செய்ய வேண்டிய நாடாக அந்த தலைமை பொறுப்பில் இந்தியா வந்திருக்க வேண்டியதை நாமே 2-8 பின்னால வச்சு இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அந்த இடத்தை கொடுத்துட்டு பின்தங்கி நிற்கிறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த போர் இப்போ இன்னைக்கு வரைக்கும் முடிவுக்கு வரல. இது எப்போ முடிவுக்கு வரும், எல்லாம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஈரான் தெள்ள தெளிவாக இருக்கு. எங்களுடைய கண்டிஷன்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு 15 கண்டிஷன்ஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த 15 கண்டிஷன்களை மிக தெளிவாக இருக்காங்க. அந்த 15 கண்டிஷன்லையும் இவங்க ஏற்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப அழுத்தமா இருக்காங்க. அவங்க இன்னொரு போரை நாங்கள் சந்திக்க கூடாது. 1 மாசம் தான் ஆகுது, 30 நாள் தான் ஆகுது. ஆனால் அவங்க ஒரு 10 ஆண்டுகள் போருக்கு தயாராக இருக்காங்க. அப்போ அவர்கள் இந்த போரை நிறுத்துறது தயாராக இல்லை. நீ முடிவுக்கு வரணும்னா மொத்தமாக பேசி முடிப்போம்ன்றாங்க. அப்போ அந்த முடிவில் அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் இல்லை, அந்த முடிவில் வளைகுடா நாடுகள் அத்தனையும் இருக்கு. இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கு, இந்த பக்கம் ஈரான் இருக்கு, நடுவில் வளைகுடா நாடுகள் நிறைய இருக்கு. அப்போ அங்கே ஒமான் இருக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கு, சவுதி இருக்கு, பஹ்ரைன் இருக்கு, கத்தார் இருக்கு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்த போரில் மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா நீங்க ஈரான் என்கிற ஒரு நாட்டை சுற்றிலும் அமெரிக்க தளங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இந்த பக்கம் கசாகஸ்தான், அசர்பைஜான் வரை நீங்க கடல் வரை சுற்றிலும். அப்ப இத்தனை அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? முதலில் ஒரு இடத்தில் போய் நீங்கள் ஆயுதங்களை குவித்து கொண்டே இருக்கிறீர்கள், தளங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் எனக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆயுதங்களின் வழியே அமைதியை நீங்கள் அடையவே முடியாது. நீங்க உடம்பெல்லாம் அருவாளை தொங்க விட்டுக்கிட்டு உங்களுடைய கீச்சைன் வரைக்கும் எல்லாம் அருவா டிசைன்ல வச்சுக்கிட்டு நான் அமைதியின் தூதுவர்னு சொன்னா அது எப்படி இருக்குமோ, அது எவ்வளவு நகைப்புக்குரியதா இருக்கும். அப்படித்தான் அப்ப அமெரிக்கா முதலில் அமைதியை விரும்புகிறதா, இஸ்ரேலுக்கு அமைதியின் மீது ஏதாவது நாட்டம் இருக்கிறதா என்றால் இஸ்ரேலின் வரலாற்றிலும் எங்குமே அமைதி இல்லை. அவர்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அப்ப இந்த அரபு நாடுகள் முதலில் இஸ்ரேல் குறித்து ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும். நீங்க இன்னைக்கும் இஸ்ரேலினுடைய வரைபடத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 1947 இன்று வரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குரங்கின் கையில் கொடுத்த அப்பத்தை போல பாலஸ்தீனத்தை பிச்சு போட்டு இன்னைக்கு பாலஸ்தீனம் சின்ன டாட்ஸாகவும் இவங்க எப்படி ஒரு நிலமாக மாறி இருக்காங்க. சரி, இவங்க இவ்வளோ பெரிய நிலத்தில் இருக்காங்களே, இது இவங்களுடைய அறுதியான எல்லையா என்றால் இல்லை. அவர்கள் தினசரி இரவு தங்கள் எல்லையை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தினசரி தூங்கி எந்திரிக்கும் போது அந்த எல்லை எதிரியின் நாட்டுக்குள் போயிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அவர்களுக்கு இந்த வளைகுடாவில் நடந்த எல்லா போர்களுக்கு காரணம் இஸ்ரேலும் நத்தன்யாகும் தான். அது ஒரு ரகசியம் இல்லாமல் உலகத்திற்கே அது தெரியும். இப்ப
இன்றைக்கும் அவர்களுடைய இராணுவ லட்சணையாக பல லட்சணைகளிலே அவர்கள் ஒரு நம்ம ஊர்ல ஒரு கிறுக்குத்தனம் இருக்கு இல்லையா, அகண்ட பாரதம் என்பது போல் அந்த அகண்ட பாரத கிறுக்குத்தனத்தை போல் அங்கே ஒரு அகண்ட இஸ்ரேல் கிறுக்குத்தனம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவர்கள் அங்கே ஒரு அகண்ட இஸ்ரேலினுடைய மேப்பை தான் அரசாங்கத்தின் லட்சணையாக பல்வேறு திட்டங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க, தினசரி பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல கூட அந்த அகண்ட பாரதத்தை போட்டா ஊரே கேலி பண்ணி சிரிக்கும். ஆனா அவங்க அப்படி இல்லை, வெறியோட இருக்காங்க. அப்ப நான் என்னை பொறுத்தவரை அவர்கள் இன்றைக்கு ஒரு அகண்ட இஸ்ரேல் என்கிற ஒரு மேப்பை வச்சிருக்காங்க. அந்த மேப்புக்குள் லெபனன் இருக்கு, ஜோர்டன் இருக்கு, சிரியா இருக்கு, சவுதி இருக்கு, இன்னும் பல நாடுகள் இருக்கு. முதலில் இந்த பெரிய மேப் இருக்கு இல்லையா, அதை ஒழித்து கட்ட இந்த நாடுகள் எல்லாம் எங்களுடைய டெரிட்டரியை நீ எப்படா உன் மேப்ல வைக்கலாம், உன்னுடைய லட்சணைக்குள்ள வைக்கலாம். அப்ப இந்த நாடுகள் தான் அவங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க. அவர்கள் இஸ்ரேலை பொறுத்தவரை நிரந்தரமாக இந்த பகுதியில் போர் நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி போர் நடைபெற்றால்தான் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து உதவிகளை பெற முடியும். அவர்கள், நான் இந்த உரையாடல ஆரம்பத்தில் சொன்னது போல், அவர்கள் அணு உலைகள் வைத்திருக்கிறார்கள், அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள், அணு ஆராய்ச்சி மையங்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவை எதுவும் ஐநாவினுடைய எந்த திட்டத்தின் கீழும் கையெழுத்திடாத, சர்வதேச பார்வையாளர்கள் அனுமதிக்காத, அல்லது அவர்களுடைய விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக உலக அளவில் ரகசியம், அதை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அப்ப எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நாடை நாம் தீவிரவாத நாடாகவும், எல்லாவற்றிலும் ரகசியத்தை காக்கிற ஒரு நாடை ஒரு மாடர்ன் ஸ்டேட்டாகவும் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த உலக மக்கள் இருக்கும். அப்ப உலக மக்களுக்கும் ஒரு 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 ரீ ஆர்கனைஸ் பண்ணிக்கிற வேண்டியது இருக்கு. அப்புறம் இந்த அகண்ட இஸ்ரேல் என்கிற மேப்புக்குள் வரக்கூடிய இந்த நாடுகள் எல்லாம் அதற்கு முதல்ல தயாரா. அப்ப இந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய 56 நாடுகள் ஒரு முடிவெடுக்காமல் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராது. அவங்க மட்டும் எடுத்தா பத்தாது. இவர்கள் இந்த 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 பகுதியில் அமைதி வேண்டுமா, இந்த பகுதியில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா துபாய் எல்லாம் யுக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் ரியல் எஸ்டேட்டா மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கு. இப்படி ஒரு போர் பதட்டம் வந்தா அந்த நகரம் என்ன ஆகும்? அந்த நகரத்தின் கதையை முடிந்து விடும். அப்ப அந்த ஆட்சியாளர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த தருணத்திலாவது விழித்து கொண்டு அங்கே அடுத்த 100 ஆண்டுகளுக்கு ஒரு அமைதி வேண்டும் என்றால் அந்த அமைதிக்கான அடிப்படை வேலைகளை அவர்கள் கொள்கை ரீதியாக செய்தால் ஒழிய இந்த போர் பதட்டங்கள் ஒழிய வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குது. நம்ம ஈரானுக்கு சார்பாக இருந்தது, இன்னைக்கு நம்ம இஸ்ரேலுக்கு சார்பாக மாறி இருக்கோம். ஆனாலும் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஒரு நல்ல ஒரு நட்புறவு தான் அவங்க தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்மோஸ் நீரில் இந்திய கப்பலை அனுமதிச்சிருக்காங்க. ஒரு ட்ரோனில் இந்திய மக்களுக்கு நன்றின்னு எழுதி அனுப்பிச்சதா ஒரு படம் கூட வெளியாச்சு. எப்படி பார்க்குறீங்க அவங்களோட இந்த போக்கை? நிச்சயமாக இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய நட்பும் உறவும் என்பது அரசியல் ரீதியானதல்ல. அது ஒரு நாகரீகங்களிடையே உள்ள உறவாக இருந்திருக்கிறது, காலமாக இருந்திருக்கிறது. எப்பயுமே ஈரான் எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமாக இருக்கும். ஏன்னா ஈரானை பற்றி வாசித்ததும், ஈரானை பற்றிய திரைப்படங்களை பார்த்ததும், ஈரானை டிராவல் பண்ணி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முயன்றதும். அப்போ எனக்கு ஈரானுக்குள் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், அது ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், இந்த பகுதிகளுக்குள் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்களுக்கு முதல்ல நாம் இந்தியர்களாக நாம் எந்த வித்தியாசத்தையும் உணர மாட்டோம். அது நமக்கு க்ளோஸ் டு அவர் ஹார்ட் இருக்கும். அப்படி ஒரு க்ளோஸ் டு அவர் ஹார்ட் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு 3000-4000 ஆண்டு காலம் உறவு இருக்கிறது. ஏறக்குறைய ஹிஸ்டரியை நம்ம ஆழமாக எடுத்து பார்த்தா ஒரு குரூப் தான் ரெண்டா பிரிஞ்சு 2 பிளாட்டோ, ஈரான் பக்கம் ஒரு குழுவும் இந்தியாவின் பக்கம் ஒரு குழுவும் வந்ததாக இருக்கு. நம்முடைய சிவிலைசேஷனல் அந்த நாகரீகம் தொடர்பான ஏராளமான எச்சங்கள், மிச்சங்கள், இல்லை இதே சாடையில் உள்ள விஷயங்களை அங்கே நம்ம பார்க்கலாம். அது எல்லாத்துலேயும் பார்க்கலாம். மைத்தாலஜியில் பார்க்கலாம், ஆர்கிடெக்சரில் பார்க்கலாம், பொயட்ரியில் பார்க்கலாம், கட்டடக்கலை, எங்கே நீங்கள் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பெரிய ஆழமான உறவு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பர்ஷியன்ல இருந்து தான் கிளர்ந்து உருது வருது, உருதுல இருந்து தான் ஹிந்தி வருது. அப்ப இது எல்லாமே மொழியாகவும் ஒன்றுபட்ட ஒரு நிலமாகவும் இருக்கு, உணவாக ஒன்றுபட்ட நிலமாக இருக்கு. ஏராளமான சிமிலாரிட்டிஸ். நீங்க உங்களுடைய ஒரு சித்தப்பா வீட்டுக்கோ ஒரு ஒரு ஒன்று விட்ட உறவினர் வீட்டுக்கோ போன மாதிரி, ஏன்னா வி ஷேர் சிமிலர் கல்ச்சர்ஸ். அப்படியாக நமக்கு ஒரு பரஸ்பரம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு அற்புதமான உறவு ஈரானோட மட்டும் இல்லை, பாலஸ்தீனத்தோடும் நமக்கு அப்படி ஒரு உறவு இருந்திருக்கு. அப்ப இன்றைக்கு அந்த உறவில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை மோடி வந்த பிறகு செய்திருக்கிறார். ஆனால் மோடி வந்த பிறகு அதை தலைகீழ்னு சொல்ல முடியாது. அவர் இந்த பக்கம் இஸ்ரேலோடு ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை பாராட்டி கொண்டே இஸ்ரேலிடமிருந்து அதிகபட்ச இராணுவ தளவாடங்களை வாங்குவது, அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பையராக நம்ம திகழ்கிறோம். அப்படி இருந்து கொண்டே இந்த பக்கம் ஈரானோடையும் நாம் மலிவு விலையில் எண்ணெயை பெறுவது, அது மட்டும் இல்லை, அங்கே நாம் ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை சாபாரில் திறந்தோம். அந்த சாபார் துறைமுகமும் இப்பொழுது தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது. அப்போ ஈரானோடு நமக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கமான உறவு இருந்தது. ஆனால் அந்த உறவை மோடி தன் கொள்கைகளால் மெல்ல
ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினார், ஈரானிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைத்தார், அவங்க கூட லோக்கல் நாணயத்தில் செய்த வர்த்தகத்தை குறைத்தார். அதே வேளையில் மோடி 2016 ஈரான் போனார். தெஹ்ரானில் அவர் அவங்களுடைய உச்ச தலைவர் காமனேயை சந்தித்தார், அவரோடு அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்படியெல்லாம் ஒரு உறவு இருந்த இடத்தில் திடீரென இந்த போருக்கு முதல் நாள் இரவு மோடி போயிட்டு வர்றார். மோடி போயிட்டு இரவு கிளம்பி வர்றார், அடுத்த நாள் போர் தொடங்கிவிட்டது. இதுவே முதல்ல ஒரு ராங் போஸ்டரிங்காக மாறிவிட்டது. அவருக்கு தெரியுமா தெரியாதா என்பதெல்லாம் வேற. அவர் போயிட்டு வந்த டைமிங் என்பது உலக அளவில் ஒரு பெரிய அதிர்ச்சியை அனைவருக்கும் ஏற்படுத்தியது. அதற்கப்புறம் இந்த சாபார் துறைமுகம், இந்தியாவினுடைய துறைமுகம், இந்திய மக்களின் வரிப்பணம் 1800 கோடியில் கட்டப்பட்ட துறைமுகம் சிதைக்கப்படுகிறது. அதை பற்றி அவர் வாய் திறக்கவே இல்லை. அதற்கப்புறம் அவங்களுடைய உச்ச தலைவர் கொல்லப்படுகிறார். அதற்கு அவர் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ட்வீட் கூட போடல. நீங்க போய் சந்திச்சுட்டு வந்த ஒருத்தர் அவர் இறந்து போகிறார், அப்ப அதுக்கு நீங்க ஒரு வருத்தம் கூட இன்று வரை தெரிவிக்கவே இல்லை. இந்த உறவில் இந்தியா இன்னும் சரியாக இருந்திருந்தால் இந்நேரம் இந்தியா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான மத்தியஸ்தம் செய்ய வேண்டிய நாடாக அந்த தலைமை பொறுப்பில் இந்தியா வந்திருக்க வேண்டியதை நாமே 2-8 பின்னால வச்சு இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு பின்தங்கி நிற்கிறோம் என்று நான் பார்க்கிறேன். அப்ப நிச்சயமாக ஈரான் மக்கள் இந்தியாவை கடுமையாக விரும்பக்கூடியவர்கள். ஈரான் தலைமையும் அவ்வாறே இந்தியாவுக்கு சலுகை காட்டிய ஒரு நாடுதான். ஆனால் இந்த கடைசியான சர்க்கிள் என்பது அந்த உறவில் ஒரு சின்ன பிழையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பிளவுக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான காரணம், இந்தியாவுக்கு வந்து திரும்பிய ஈரானிய கப்பலை அவர்கள் சுட்டு வீழ்த்தினார்கள். அந்த கப்பலை அது இந்தியாவினுடைய எல்லைக்கு வெளியே போனோடனே சுட்டு வீழ்த்தினாங்க. அப்பொழுது இந்தியாவினுடைய இராணுவ தளபதி வெளிப்படையாக பேட்டியளித்தார், இந்திய எல்லையை கடந்தவுடன் நாங்கள் இஸ்ரேலுக்கு தகவல் கொடுத்தோம், அவர்கள் எங்கள் நீரை கடந்து விட்டார்கள் என்று. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இன்னும் நமக்கு ஒரு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தியது. அதற்கப்புறம் அவர்கள் சுட்டு வீழ்த்திட்டாங்க. அப்ப கூட ஒரு சாமானியனாக எனக்கு தோணுது, சரி நீங்க தகவல் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க நல்ல எண்ணத்துல தகவல் கொடுத்தீங்க, அவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க ஒரு கப்பலை. இப்ப அரசாங்கம் என்ன செய்யணும்? நூற்றுக்கணக்கானவர்கள் அங்கே நீரில் மூழ்கி இறந்துகிட்டு இருக்க நேரம் எங்கெங்கேயோ விமானம் தண்ணிக்குள்ள விழுந்தா, அங்க ஒரு புயல் நடந்தா, பேரிடருக்கு குழுக்களை அனுப்புறோமே, அந்த பிணங்களை தேடவாவது தென்னிந்தியாவிலிருந்து 4 கப்பல்களை கொச்சின்லேருந்து விசாகப்பட்டினத்துலேருந்தும் அந்த ரெஸ்கியூக்காக அனுப்பி, அந்த ரெஸ்கியூக்கு நீங்க அனுப்பல. அது உங்களை பற்றி எத்தகைய சித்திரத்தை கொடுக்கும்? அதற்கப்புறம் ஒரு கப்பல் இந்திய எல்லைக்குள் இருந்ததால் அது கொச்சின்ல நின்றுகிட்டு இருக்கு. நாங்கள் பின்னாலைக்கு போனபோது அந்த கப்பலை பார்த்தோம், ஊரே வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வரலாற்று தருணங்களை நாம் கையாள தெரியாமல் அதை மழுங்கடித்து விட்டு இந்தியா ஒரு முச்சந்தியில் அமர்ந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நன்றி. நன்றி தலைவாய்.